ஆசைப்படுறது தப்பு இல்ல, நாம விருப்பப்படுறது தப்பு இல்ல. முதல்ல நம்ம என்னதான் பண்ணுமா சொல்லுங்க? ஏசப்பாவுக்கு உகந்தது. ஃபர்ஸ்ட் ஏசப்பாவுக்கு எது விருப்பம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏசப்பால நம்ம நல்ல பிள்ளைங்க தானே இருக்க விரும்புறாரு. சரிங்களா? அப்ப நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கணுமா வேணாமா? அது மட்டும் நம்ம செய்யாம, ஏசப்பா எனக்கு அது வேணும், ஏசப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம கெட்ட பிள்ளையாவே இருந்தாக்க ஏசப்பா செய்ய முடியுமா? எப்ப பார்த்தாலும் நம்ம கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்துட்டு, ஏசப்பா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டு இருந்தா ஏசப்பா தருவாரா? நம்ம நல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஆசைப்படுறாரு? நாம எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கணும் தானே ஆசைப்படுறாரு. நம்ம நல்ல பிள்ளைகளா இருந்தா தானே ஏசப்பாவுக்கு பெருமை. அப்பதானே ஏசப்பா நம்ம நம்ம கேட்கறதெல்லாம் தர்றதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? நான் கெட்ட பிள்ளையா இருந்துக்கிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டே இருந்தாக்க ஏசப்பாவால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம கேட்கறதெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? தருவாரு. வெரி குட். கேட்குட இதுதான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33.